பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விசேஷமான செய்தி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை கடன் பிரச்சனை. கடன் கடன் கடன். இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்ட வேண்டியது இருக்குது, வெஹிக்கிள் லோன் வாங்கிட்டு கட்ட வேண்டியது இருக்கிறது, கந்து வட்டிக்கு வாங்கிட்டு பணமெல்லாம் அதுல போகிறது. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை. சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய பிசினஸ் பண்ணுகிற கோடீஸ்வரர் வரைக்கும் கடன் பிரச்சனை. நீங்க கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உபாகமம் 28:12 நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். இது தேவனுடைய வாக்கு தத்துவம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க கடன் வாங்காத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற மாதிரியான ஆசீர்வாதம் அதெல்லாம் நடக்குமாங்க? இந்த காலத்துல எல்லாமே கடனுங்க. கிரெடிட் கார்டுன்னு கடன் அட்டையே தந்துடுறாங்க. போன் பண்ணி கேட்கறாங்க கடன் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி. இந்த சோதனையை நீங்க ஜெயிக்கணும். அதுபடி கடன் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னா அதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். நீங்க முதலாவது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நான் கடன் வாங்காத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு முதல்ல விசுவாசிங்க. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள அர்ப்பணித்துக் கொள்ளணும். கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்க எப்படி வாழ்றது? உங்களுடைய தேவை வந்துட்டு, ஒரு நெருக்க வந்துட்டு என்ன செய்யறது? ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் உதவி செய்வார். நீங்க கடன் வாங்குறதுனால உங்களுடைய தேவை வரும்போது ஆண்டவரை நோக்காம கடன் கொடுக்கிற ஆளை தேடுறீங்க. உங்களுடைய இறுதி ஆண்டவர்கிட்ட விலைக்கு போகுதில்லை. இப்ப இயேசுடைய ஊழியத்துல தேவனுடைய வீடு கட்டப்பட்டது, தேவனுடைய கூடாரம் கட்டப்பட்டது, தேவனுடைய மாளிகை கட்டப்பட்டது, ஆர்க் ஆஃப் காட் தேவனுடைய பேழை கட்டப்பட்டது. நிறைய கட்டடங்களை கட்டி இருக்கிறோம்ல. நான் கட்ட ஆரம்பிச்ச உடனே பேங்க் மேனேஜர்ஸ் என்னை தேடி வந்தாங்க. எங்க ஆபீஸுக்கு 2 மேனேஜர்ஸ் வந்து, நீங்க கட்டடம் எல்லாம் கட்டுறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கடன்னால நாங்க தருகிறோம், உங்க அக்கௌண்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது, நாங்க தருகிறோம்னு சொன்னாங்க. என்ன சொன்ன தெரியுமா? நாங்க கடன் வாங்கி கட்ட மாட்டோம், முழங்கால நின்று கட்டுவோம். ஆண்டவரிடத்துல ஜெபித்து 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 செய்ததுனால எந்த கடனும் இல்லாம எல்லா ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். கட்டடங்களை கர்த்தர் கட்டி கொடுத்தார். அப்ப கடன் வாங்க மாட்டேன். நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கும்? கர்த்தர் மேல. அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்க அவரை விசுவாசித்து அவரை நம்பி பற்றி கொண்டா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அப்ப நீங்க இந்த நாள்ல இனி கடன் வாங்க மாட்டேன், இருக்கிற கடனை நான் கட்டி முடிச்சேன்னு எனக்கு உதவி செய்யும், இனி கடன் வாங்காம உண்மை சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லுங்க. கடன் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியது. நீங்க சின்ன ஒரு பிசினஸ் செய்யலாம், கோடீஸ்வரனா இருந்து பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம். நீங்க கூட தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே சமயத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு நம்ம கொடுக்கணும். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வருமானத்துல கொடுத்தல் இருந்தாதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு தீர்மானமான வேத வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ இது ஒரு கடன் இருக்குது, கடன் பிரச்சனை விடுதலை வேணும்னா இதயத்துல கை வைங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவரே, இந்த மகனுக்காய் மகளுக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையில சிக்கி நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இனி கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை, இயேசுவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனை அடிமைத்தனத்தின் விடுதலை உண்டாகட்டும். எல்லா கடனை திருப்பி செலுத்த ஒரு அற்புதமான வாசலை திறந்தருளும். இனி கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை அருளி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.